ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங். நிறைய பேருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் என்ன போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சொல்கிறீங்களே அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்றாங்க. நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ நான் போடும்போது கஸ்டமர்ன்ற வார்த்தை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேங்க. என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. பார்க்குற உங்களுக்கு தான் தெரியும் இந்த வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு. நீங்கள் சொல்லும்போது அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேங்க. என்னோட லாஸ்ட் வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தோன்னா, 3 வீலர் வண்டி ஆஃப் பாடியாக இருக்குது, அது வந்து போர்ட்டலில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறாங்க. கோயம்புத்தூரில் உள்ள சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க. பட் நான் வந்து சென்னை தான் ப்ரோ. எனக்கு வந்து கோயம்புத்தூரை பற்றி தெரில. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். அங்கே எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பட் வந்து சென்னையில் வந்து ஆஃப் பாடி ஓட்டுறாங்க. நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். ஒரு சந்தோஷமான விஷயங்க என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட சப்போர்ட் இருக்க போய் தாங்க நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். 8K சப்ஸ்கிரைப் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற ஆதரவுனால தாங்க நான் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்திருக்கேன். நிச்சயமாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க நான் போடுவேன். கண்டிப்பாக என்னோட புது சப்ஸ்கிரைப்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு வந்து கிளியராக புரிய வருங்க. ஏன்னா நான் A to Z வரைக்கும் நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷனோட தாங்க நான் போட்டிருக்கேன். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ணுற வரவங்களும் சரி, ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, போர்ட்டலில் என்னோட வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். என்னோட 2-3 சப்ஸ்கிரைப் நான் வந்து இடையில மீட் பண்ணும்போது பார்த்தோன்னா, அவருக்கு வந்து என்னோட வீடியோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உங்களோட வீடியோ பார்த்தாங்க நான் டாடா ஏசி போட்டேன். அது சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. என்னோட வீடியோ வந்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னார் பாருங்க. அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுவேங்க. நிறைய பேருங்க என்னோட வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமே என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்க, நம்ம இன்னைக்கு வந்து போர்ட்டலோட ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. இன்னைக்கு டேட்டு பார்த்தோன்னா செப்டம்பர் 8ங்க. நம்ம வந்து முதல் சவாரி எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம கிளியராக பார்த்துலாமாங்க. பிக்கப் நம்மளுக்கு போட்டிருக்க இடம் பார்த்தோன்னா ஆவடி பிக்கப் போட்டிருக்காங்க. சின்னம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு பிக்கப் போட்டிருக்காங்க. பார்த்தோன்னா மேல் ஐனம்பாக்கம் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா நம்மளுக்கு 9 கிலோமீட்டர் ட்ராப் வருதுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம பேசியாச்சு, லொக்கேஷன் கரெக்டுன்னாங்க. அதில் ஒரு கஸ்டமர் நம்பர் கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரோட பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டு அவங்களுக்கு நான் கால் பண்ணால் அவர் ஒரு 2 மினிட்ஸில் வரேன்னாங்க. வந்து நம்ம இதில் மெட்டீரியல்லாம் ஏற்றிட்டாங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்கன்றது நான் உங்கள்கிட்ட கிளியராக காட்டுறேன், நீங்களே பாருங்கள். கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் ஏற்றிருக்க மெட்டீரியல் பார்த்தோன்னா ஃப்ரேம் ஒர்க்குங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் பட் வந்து டோட்டலாக 14 ஃப்ரேம் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. கஸ்டமரோட பாயிண்ட் பக்கத்தில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே கேட்க முடியாது, வண்டிக்குள்ளே தான் நம்மளுக்கு வருது. சரி ஓகேங்க, நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நீங்களே பார்த்தீங்களாங்க, அந்த ஃப்ரேம் வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் கிடையாது. நம்ம வண்டி வந்து ஒரு சின்ன பள்ளத்தில் ஏற்றினாலும் டப்புன்னு குதிக்குதுங்க. லோடு இதுவே ஹெவியாக இருந்ததுன்னா நம்ம வண்டி வந்து குதிக்காது. இது வந்து லைட் வெயிட்னால நம்ம வண்டி ஒரு சின்ன பள்ளத்தில் ஏற்றினா கூட வண்டி வந்து குதிக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் லோடு ஏற்றிட்டு நம்ம வரவில்லை ஐசேஃப் காலனி வழியாக தாங்க நம்ம வந்து ரைட் எடுப்போம். அதுக்குமே வந்து ஃப்ரீ சாப்பாடு மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தா சர்ச்சு மூலியமாக தான் அன்னதானம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தோன்னா சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு தண்ணி பாட்டில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எதுக்கு அந்த சாப்பாடு வாங்கினோன்னு பார்த்தோன்னா, போகிற வழியில் வயசானவங்கனால நடக்க முடியல, வேறு யாராச்சும் இந்த ரோட்டு ஓரமாக உட்காந்துருக்கவங்களுக்கு பசி எதாவது எடுத்திருந்தாலும் அந்த சாப்பாடு வந்து நம்ம இல்லாத பட்டவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதாங்க. ஏன்னா நம்ம வந்து மத்தியானத்துக்கு லஞ்சு கட்டி கொண்டு வந்தாச்சுங்க. நம்ம வந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. மெட்டீரியல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்தீங்களாங்க. கஸ்டமரோட டோட்டல் பில்லோட அமௌண்ட் பார்த்தோன்னா 364 ரூபா நம்மளுக்கு காட்டுதுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 50 நிமிஷம் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தராங்கன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நம்ம வந்து மெட்டீரியல் இறக்கதை போய் பார்த்துடலாங்க. நம்ம வண்டியிலேருந்துங்க எல்லா மெட்டீரியலும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெட்டீரியல் என்ன மெட்டீரியல்னு பார்த்தோன்னா, நேம் போர்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த ஃப்ரேம் மெட்டீரியல் தாங்க. கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஜிபே நம்பர் கேட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸில் போட்டு விட்றேன்னாங்க. எதாவது பார்த்து போட்டு விடுங்க, நான் பார்த்து போட்டு விட்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிரெடிட் ஆகுதுன்ட்டு. நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா 380 நம்மளுக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஒரு 16 ரூபா நம்மளுக்கு வந்து கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் தாங்க. நம்மளுக்கு வந்து அடுத்த ஆர்டர் எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து அன்னதானம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒருத்தர் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோன்னு பார்த்தோன்னா வயசான தாத்தா தாங்க. இந்த இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. அங்கே பாருங்க, ஒரு வயசான தாத்தா ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க நிழல்ல. அவரால் நடக்க கூட முடியல போல தெரியுது. சரி இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் நம்ம அவர்கிட்ட போய் கொடுத்துடலாங்க. தாத்தா சாப்பிட்டீங்களா? இந்தாங்க சாப்பாடு இந்தாங்க. சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களா இல்லையா?
இனிமே தான் சாப்பிடணுமா? சரி சரி சாப்பிடுங்க வச்சு. நடக்க முடியலையா என்ன தாத்தா? ஓ காலில் சுருக்கு சுருக்கா விழுந்துருக்கோ? சரி சரி சரி. போயிட்டு வரேன். நம்ம வந்து தாத்தா கொடுத்தாச்சு. அவருக்கு ஒரு சந்தோஷம் தாங்க. மத்தியானம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன், அவர் சாப்பிடலன்னாரு. என்ன ஆச்சு தாத்தா, நடக்க முடியலையான்னு கேட்டேன். அப்போதான் அவர் வந்து கீழேங்க நரம்பு வந்து சுற்றி சுற்றி வரும் தெரியுமாங்க, அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதனால அவர் நடக்க முடியலன்ற மாதிரி நம்மகிட்ட சொன்னார். சரி நம்மளுக்கு கிடைச்ச சாப்பாடு வந்து இன்னொருத்தவங்களுக்கு அது இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சாப்பாடை வந்து கண்டிப்பாக யாருக்கா கொடுக்கணும்னு சொல்லி தாங்க இந்த சாப்பாடே நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கணும். நம்மளுக்கு வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு கட்டி கொண்டு வந்திருக்கோம். அது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நிறைய பேர் இல்லாதப்பட்டவங்களா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிச்சயமாக வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவை நான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 1 மணி ஆக போகுதுங்க. நம்மளுக்கு காலையில் சவாரி எடுத்தது பார்த்தோன்னா 11:15 தாங்க நம்ம சவாரி எடுத்தோம். அங்கே போய் கஸ்டமருக்கு கொஞ்சம் வெயிட்டிங் டைம் மாதிரி வந்துச்சு. பாப்பாயின்ல கொஞ்சம் சீக்கிரம் இறக்கிட்டாங்க. அடுத்த சவாரிக்காண்டி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ டைம் பார்த்தோன்னா 1 மணி ஆகுதுங்க. நம்ம அதுக்குள்ளேயும் சாப்பிட்றது தான் நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாரிஸோ எதையோ போட்டாலும் நம்ம இடையில வந்து சாப்பிட முடியாது. இன்னைக்கு சரியான வெயிலுங்க, கொளுத்தி எடுக்குதுங்க. இன்னைக்கு வெயில் கம்மியாக இருக்க டைமில் கூட வண்டி நம்மளால் ஓட்ட முடியுதுங்க. வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வேர்வை அது வந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால நம்ம உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிருதுங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து சாப்பிட்றலாங்க அடுத்த சவாரி வரத்துக்குள்ளேயும். மத்தியானம் லஞ்சை வந்து நம்ம முடிச்சாச்சுங்க. என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா ரசம், தொட்டுக்க மீன் வறுவலுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து சவாரி வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாங்க. நம்மளுக்கு போட்டிருக்க பிக்கப் பார்த்தோன்னா திருவேற்காடு போட்டிருக்காங்க. 5 கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட்டுங்க. ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. இது வந்து ஐடிமேனுங்க, அதனால மின்னல் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. சரி நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நான் வந்து கஸ்டமர் கால் பண்ணி கேட்டாங்க, என்ன மெட்டீரியல் கேட்டேன். கஸ்டமர் சொன்னாங்க 2 பைக் மட்டும் தான் ஏற்றணும், அது ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக் ஷெட் கொண்டு போகணுன்னாங்க. சரி சார் நான் லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன்னு. சரி நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. ஹோட்டலுங்க நம்மளுக்கு வந்து ஐடிமேன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த மின்னல் சிம்பிளில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களாங்க. ஆனால் வர பிக்கப் கிலோமீட்டர் எல்லாமே வந்து 6, 7, 8 இந்த மாதிரி தாங்க வருது. ஐடிமேன் வந்திருக்கிறதுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரி வருது. மற்ற நார்மலாக 1.3 கிலோமீட்டர் பிக்கப் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஐடிமேன் இன்னைக்கு வர மாட்டுது. ஆனால் பட் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஐடிமேன் வந்ததுன்னா 5-6 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப்டர்நூன் மத்தியானனால நம்ம வந்து இப்போ 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கூட எடுத்து ஓட்டிடலாங்க. இதுவே ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு மேலே நம்மளுக்கு இந்த மாதிரி சவாரி வந்தால் பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கே செம்ம கடுப்பாயிருங்க. ஏன்னா அதில் 7 கிலோமீட்டர் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பிக்கப் பாயிண்ட். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிருங்க. ஒரு சில டைமில் கஸ்டமர் அந்த சவாரி கேன்சல் பண்ணுறது கூட நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஒரு டைம் வண்டி வந்து அப்டேட் ஆக மாட்டேதுங்க. நம்ம அந்த இடத்துலயே நிற்கிற மாதிரி தான் காட்டுதுன்ற மாதிரி கஸ்டமர் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மூவ் பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டுதுங்க. கஸ்டமருங்க நம்மளுக்கு விடாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னலைங்க ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்து பிக்கப் பாயிண்ட் வந்தாலே கஸ்டமருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவே இது மத்தியானனால கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுவே இது சாயந்தர டைமாக இருந்தால் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுன்ட்டு. நம்ம வந்து இங்கே கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமர் அந்த வண்டிக்கு முன்னாடி இருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு, அவங்க தாங்க கஸ்டமரு. இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளை முன்னாடி விட சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட லொக்கேஷன் நம்ம வந்தாச்சுங்க. என்ன மெட்டீரியல் நம்ம ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க. கஸ்டமருங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்க மெட்டீரியல் பார்த்தோன்னா 2 பைக்குங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணலை போல் தெரியுதுங்க. அதனால் இங்கேருந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் போட்டிருந்தாங்க. சரி ஓகேங்க, நம்ம லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்மளுக்கு பார்த்தோன்னா கஸ்டமரோட கிலோமீட்டர் ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 11 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நான் இங்கேருந்து கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்துங்க கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரோட பேமெண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு நம்ம பார்த்துலாமாங்க. கஸ்டமரோட பேமெண்ட் பார்த்தோன்னா 544 ரூபா நம்மளுக்கு வந்திருக்குங்க. கஸ்டமர் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு பார்த்துலாங்க. நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபோன் பேசிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர் கிட்டங்க நம்ம பேசியாச்சுங்க. கஸ்டமர் வந்து ஜிபே நம்பர் கேட்டாங்க. கஸ்டமருங்க நம்மளுக்கு 600 பே பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. நம்மளுக்கு ஒரு 55 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. ஓகே, நம்ம வந்து அடுத்த ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணலாங்க. எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம பார்த்துலாங்க. வெற்றிகரமாக இந்த சவாரி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. உடம்புங்க சரியான டயர்டாக இருக்குங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த டயர்ட்னஸில் வண்டி வந்து ஓட்டவே முடியலங்க. ஏன்னா ஒரு கேர்னஸாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனா மந்தமாக இருக்குது. அடுத்த சவாரி நம்ம எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாமா. பிக்கப் பார்த்தனா அண்ணா நகர் கொடுத்துருக்காங்க. இது கஸ்டமரோட பிக்கப் கிலோமீட்டர் பார்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க காட்டுது. டிராப் பாயிண்ட் பார்த்தனா சோபா நகர் அம்பத்தூருங்க. நல்ல ட்ரிப்புங்க. என்னோட வீட்டு தசையான ட்ரிப் தான். கரெக்டான டைமுக்கு கரெக்டாக வந்துச்சுங்க. ஏன்னா எனக்கு டயர்டாக இருக்கனால வண்டி ஓட்டுறதுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லைங்க சுத்தமாக. அதனால் இந்த சவாரியை முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு ஒரு மட்டையாயிர வேண்டியதாங்க. இந்த ட்ரிப்போட ஃபேர் பார்த்தோன்னா 521 ரூபாங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 600 ரூபா கொடுத்துட்டாங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றிருக்காங்க நீங்களே பாருங்களேன். சொல்கிற அளவுக்கு ரொம்ப மெட்டீரியல் எதுவுமே இல்லைங்க.
இந்த ஒரே ஒரு பைப்பு லென்த் இருக்கனால அந்த கஸ்டமர் வந்து நம்மளுக்கு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. நம்ம கேட்கவே இல்லைங்க, கஸ்டமரே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தாங்க, நல்ல சவாரி. சரி ஓகேங்க, நம்ம இப்போ கஸ்டமரோட ட்ராப் அண்ட் லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. மெட்டீரியல் எல்லாமே இறக்கிட்டாங்க. கஸ்டமரோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 521 ரூபா வந்திருக்குங்க. கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட்லேயே கேஷ் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட டோட்டல் ஏர்னிங் எவ்வளோன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்மளோட டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 1186 ரூபாங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங்கு. எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்கிறது பார்த்தோன்னா 100 ரூபாங்க. அப்போ 1286 ரூபாங்க இன்றைக்கி உள்ள ஏர்னிங்கு. 7 மணி நேரம் நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்து நம்ம 3 சவாரி எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி டே வந்து ஓரளவுக்கு சிறப்பாக போயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்றைக்கி உடம்பு டயர்டாக இருக்கனால தாங்க இன்னும் அடுத்த சவாரி நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. போயிட்டு நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு நல்லபடியாக சவாரி ஓட்ட வேண்டியதாங்க. டிரைவருக்கு ரொம்ப முக்கியம் வேண்டியது ரெஸ்ட்டு தாங்க. நம்மளுக்கு எப்போ தான் ரெஸ்ட்டு கிடைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வெயில் டைம் வேறு, வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு டயர்ட்னஸாக இருக்குங்க. 2-3 நாளுக்கு முன்னாடி பார்த்தா வானம் வந்து மூடிட்டு இருந்ததுங்க. அதனால கொஞ்சம் நல்லா இருந்தது, வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட டோட்டல் கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்குன்னு பார்த்துலாமாங்க. இன்றைக்கி நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கிறது பார்த்தோன்னா 35 கிலோமீட்டர் தாங்க நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கோம். ஆனால் லோக்கல்குள்ளேயே தாங்க ஓடிச்சு, அதனால தான் 35 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஓடி இருக்குங்க. 35 கிலோமீட்டருக்கு 200 ரூபா டீசல் போகுங்க. இன்றைக்கி உள்ள ஏர்னிங்கில் ஒரு 200 ரூபா கழிச்சா கூட நம்மளுக்கு 1000 ரூபாய்க்கு இன்றைக்கி நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நல்ல விஷயம் தாங்க. நம்ம டயர்ட்னஸ்னால தான் நம்ம வந்து அடுத்த ஏர்னிங் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பாய் பாய்.